Hello friends, welcome to Geethu's kitchen. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஸ்வீட் பார்க்க போகிறோம், அசோகா ஹல்வா. இந்த ஹல்வா ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். பாசி பருப்பை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹல்வா அதுக்கு நான் ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். இது ஒரு 50 கிராம் இருக்கும். ஒரு கப் பாசிப்பருப்புக்கு 2 கப் சர்க்கரை அளந்து வச்சுக்கோங்க, அதே சேம் கப்பில். அடுத்தது ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு, நீங்கள் மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். 50 கிராம் பருப்புக்கு ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு கரெக்டாக இருக்கும். அடுத்தது 4 ஸ்பூன் நெய், அவ்வளோதான். இப்போ பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு 4 விசில் விட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா மசிகிற வரைக்கும் குக் பண்ணணும். இப்போ பருப்பு 4 விசில் வெந்துருச்சு. இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இது மாதிரி அரைச்சிக்கோங்க. அடுத்தது பேன் வச்சுட்டு பேன் ஹீட் ஆனதும் இப்போ 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். மீதி இருக்கிற நெய் லாஸ்ட்டாக விட்டுக்கலாம். இப்போது முந்திரி பருப்பு போட்டு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை நெய்யிலேருந்து எடுத்து செப்பரேட்டாக வச்சிடலாம். அடுத்தது அதே நெய்யில் ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு விட்டு ஒரு அரை நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும். இது நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும் ஹல்வாக்கு. சிம்மில் வச்சு பண்ணுங்கள், எல்லாத்தையும் கரிஞ்சிரும் கோதுமை மாவு. இப்போ 6 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாசிப்பருப்பையும் இதோட சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க, நல்லா கெட்டியாயிரும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுத்தது இதில் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் பருப்புக்கு 2 கப் சர்க்கரை. சர்க்கரை சேர்த்தும்போது ஃபஸ்ட்டு இலகி வரும். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாக வந்துடும். பாருங்கள், சர்க்கரை நல்லா இலகி இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, கொஞ்சம் நேரத்தில் கெட்டியாயிரும். நல்லா அல்வா இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு இப்போ ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா குங்குமப்பூ சுடுதண்ணியில் போட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா கலருக்காக தான் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீதி இருக்கிற நெய்யும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், அல்வா ரொம்ப சுலபமாக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் வீட்லேயே. கண்டிப்பாக நீங்களும் இந்த அல்வாவை செஞ்சு பாருங்கள். பாருங்கள் அல்வா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. அல்வாவை கையில் எடுத்தால் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை, கரெக்டான பதத்தில் இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டான மெஷர்மெண்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும்னா நீங்கள் அதையும் நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.